Hi friends, welcome to Invest IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,480 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 23,493, ஹை பார்த்தீங்கன்னா 23,656, லோ பார்த்தீங்கன்னா 23,346, கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 23,581 முடிஞ்சது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 172 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம நேற்று அதாவது இன்றைய மார்க்கெட்டுக்கு என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்தோமோ ரெசிஸ்டன்ட் ஒன்று வந்து ஸ்ட்ராங்கானது, அதாவது 23,500 சொல்லியிருந்தோம். இது பிரேக் ஆச்சுன்னா நமக்கு 23,750 அந்த 750 to 800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் நம்ம 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகும். பட் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். நம்மளே ஒரு பாயிண்ட் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆப்ஷன் பாயிண்ட் ஆஃபில் ஒரு 32 பாயிண்ட் 40 பாயிண்ட்ஸ் வந்தால் ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்னிங் ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா அந்த 500 கீழே தான் ட்ரேட் ஆகிட்டது. ஒன்ஸ் அந்த 500 பிரேக் அவுட் கொடுத்தோன்னா ஆல்மோஸ்ட் 23,650 லெவல் வரைக்கும், அதாவது இங்கேருந்து வந்து ஒரு 150 பாயிண்ட் கிட்டத்தட்ட அதிகமாக போயிட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா 23,587 க்ளோஸ் ஆச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக 500 க்ளீனாக பிரேக் அவுட் கொடுக்கும்போது வாங்கியிருந்தேன் அந்த 150 பாயிண்ட் மூமெண்ட்டை கிளியர் கட்டாக நீங்கள் பிடிச்சிருக்கலாம். அப்படி பிடிச்சிருந்தீங்கன்னா கூட மினிமம் இந்த மூமெண்ட்டுக்கு மினிமம் 30 to 40 பாயிண்ட் ஈஸியாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புக் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதாவது மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக இதுக்கப்புறம் பெருசான ரெசிஸ்டன்ட்ல மார்க்கெட் கூட இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 650 வரைக்கும் போயிட்டு முடியும் போது நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி அதிலேருந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்தது. பட் நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது. அதாவது 23,700 வந்து நம்மளுக்கு வந்து இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா 700 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 23,840 லெவல் வரைக்கும் 830 to 840 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நாளைக்கு நான் தமிழ்நாடு தான் நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து 800 பிரேக் ஆகுமான்னு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா 18 18/3/26. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 23,700 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,830 to 840 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடை வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைய மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. சப்போர்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 23,430 வந்து நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு. இன்கேஸ் ஏன்னா மார்க்கெட் பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து பிரேக் ஆகலை. ஸோ அதை தான் நம்ம வந்து இமிடியட் சப்போர்ட்டாக வச்சுக்கணும். அதாவது 23,430. இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,350 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னையோட லோ பார்த்திங்கன்னா 23,346 வரைக்கும் போயிட்டு பவுன்ஸ் ஆச்சு. ஸோ அதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு ரெண்டாவது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், அதாவது 23,350. ஓகேங்களா? இந்த ஏரியா. ஸோ சப்போர்ட்டும் நம்ம நாளைக்கு பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,430 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் 23,350 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 23,581 நிஃப்டி முடிஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்னான 23,700 க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,430 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலையும் மெயினாக பார்த்துக்கோங்க. மோரோவர் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சதுனால நாளைக்கு இன்கேஸ் ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா 23,700
700ன்ற லெவல் வந்து முக்கியமாக பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாளையே உங்களோட ட்ரேடை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.